கர்த்தருடைய கிருபை, உம்முடைய விலகாத நன்மைகள் எங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாக விளங்கட்டும். இந்த புதிய மாதத்தில் புதிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீ செய்வீராக. உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவீராக. இந்நாள்தோறும் எங்களை நடத்த நாங்கள் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளோ அடைக்கலமா இருந்திருக்கிறார், எவ்வளோ காரியங்கள்ல நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை தாங்கி நடத்தி வந்தாரே, அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் அவருக்கு உண்டான கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவர். ஒவ்வொரு நாளையும் மாதங்களையும் கடக்க நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே அவருடைய பத்திரமான கரத்துக்குள்ள இருக்கிறதுனால எத்தனை மாதங்கள் கடந்தாலும் நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதுமே வருகிறவராயிருக்கிறார், நமக்கு துணை நிற்கிறவராயிருக்கிறார். அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வாதங்களை திரும்ப தருகிற ஆண்டவர் மண்மேடுகள் யாவையும் வேந்தன் மனையாக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய சிறை வாழ்வை மாற்றுகிற சிறையிருப்பை திருப்புகிற அற்புதமான வாக்குத்தத்தத்தின் தேவனை மகிமைப்படுத்தி திரும்ப தருகிற ஆண்டவரை உயர்த்துவோம். ஓ ஜீசஸ். பெறுவோமே பாலான மண்மேடுகள் யாவும்
பண்ணிடும் வாக்குத்தத்தம். ஓ ஸ்தோத்திரம். கட்டுகளை அறுக்கிற வாக்குத்தத்தங்கள், விடுதலை பெருவிழாவை காணக்கூடிய வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு சுதந்திரிக்க உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை உயர்த்துவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போமா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பதறாத வாழ்க்கை அளிக்கிற ஆண்டவர், ஓ ஸ்தோத்திரம். சிதறாத மனதை தருகிற ஆண்டவர், ஓ இந்த அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி அமெரிக்கை வாழ்க்கையை தருகிற ஆண்டவரை உயர்த்துவோம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் பலிக்கும்? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே பலிக்கும். ஒருவேளை தாமதங்கள் ஆகலாம், ஆனால் தாமதித்தாலும் நிறைவேறுகிற கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எப்பொழுதுமே நிறைவேறும். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முடிவிலே தான் விளங்கும். உடனே எடுத்த உடனே எப்பவுமே ஒரு விஷயம் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்குறாருன்னா அதுக்கு மாறாக சில விஷயம் நடந்தா நீங்க அப்பதான் புரிஞ்சுக்கணும் நம்ம சரியான பாதையில போய்கிட்டு இருக்கிறோன்னு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தை பெற்றுக்கொள்ளுவே அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய வாழ்க்கையில அதற்கு மாறாக தான், அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமான்ற பல சந்தேகங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனால் பொய் சொல்லுகிறது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்ல. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் முடிவிலே தான் விளங்கும், அது நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் என் வாழ்க்கையில நிறைவேறாமல் போகாது. ஆபிரகாம் சாரால் சோர்ந்து போயிட்டாங்க. இந்த வாக்குத்தத்தம் எப்படி நடக்கும்னு சொல்லி சோர்ந்து போன சில சூழ்நிலைகள் இருக்கு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாமும் நினைக்கிறோம், என்ன ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல இப்படியே நடந்து கொண்டு இருக்கிறதே, உங்களுடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய ஒரு அறிகுறியுமே தெரியவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லாத தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாமல்
கர்த்தரை உயர்த்துவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நாள் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சிறந்ததை தருகிற அற்புதமான ஆண்டவரை சொல்லி நாம் எல்லாரும் பாடி இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். வாக்கு பண்ணினவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி உயர்த்துவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லுவோம், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள ஆண்டவர், வாக்கு மாறாத தேவனே, எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. சொல்லுவோம், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடக்கலாம், தாமதங்கள் ஆகலாம். ஓ ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கை வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி சிறந்ததை தருகிற ஆண்டவரை சொல்லி நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம், வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில். சொல்லுங்க, வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. எல்லாரும் எழுப்பி நின்று, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே,
எல்லாரும் வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். மறுபடியும் வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ ஜீசஸ், உண்மையுள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்வுகள் ஒரு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை வந்து அது பிடித்துக் கொள்ளுகிறது. ஏமாற்றங்கள், தோல்விகளை சந்திக்கும் போது சோர்வுகள் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் தைரியம் என்ன? எனக்கு வாக்கு பண்ணினவர் மாறாதவராய் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று தைரியம் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்துக்குள் நுழைய போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் மாறி போகலாம். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் ஏருக்கு மாறாக இருக்கலாம். என்ன மாறினாலும் எனக்கு ஒன்று தெரியும், சிறந்ததை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்லாதவர், உண்மையுள்ள தேவன். ஓ, நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நம்மை பிரித்தெடுத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருப்பார், ஆனால் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் சாத்தியமாகும், அவரால் சாத்தியமாகும். அசாத்தியங்களை சாத்தியம் பண்ணுகிற ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில நாம் சொல்லி உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கர்த்தரை ஆராதித்து அவரை உயர்த்துவோம். வார்த்தையாலே வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட
ஒருவருக்கே கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நிற்கிற ஆண்டவர், 2 மாதமும் எங்களோடு கூட நீர் இருந்தீர் ஆண்டவரே. நீர் செய்கிற காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். எங்களுக்காக பேசுகிறவர்கள் ஆண்டவரே, பரிந்துரைகள் செய்யாததை உம்முடைய கிருபை எங்களுக்கு வாங்கி தரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட விலகாமல் இருக்கிறீர். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. எங்களை சோர்ந்து போகாமல் எங்களுடைய பாதையிலே வெளிச்சமாயிருக்கிற எங்கள் இயேசுவை ஆண்டவரே, இந்த மாதத்தில் முதல் நாளிலே உம்மை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு முன்பதாக இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ ஸ்தோத்திரம். அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், நம்முடைய சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. ஓ ஸ்தோத்திரம். அசைக்கிற காரியங்கள் வரும், ஆனாலும் நீங்களும் நானும் நம்ப வேண்டும். இந்த புதிய மாதத்திலே, மார்ச் மாதத்திலே, ஓ ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் ஆண்டவர் நம்மை அசைக்க விட மாட்டார். ஓ ஸ்தோத்திரம். குடும்பத்தை அசைக்கிற சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகா பராக்கிரமசாலியாய், பயங்கரமான தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்னோடு கூட வருகிறார். இந்த மார்ச் மாதத்திலே என் கரத்தை பிடிக்கிறார். ஸ்தோத்திரம். இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுகிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். அசாத்தியங்கள் கர்த்தரால் சாத்தியமாகும். இந்த மாதத்திலே கர்த்தர் அதை செய்வார் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றைய தினத்திலே ஒருத்தர் போன்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், பாஸ்டர், நம்ம யோர்தான் கிட்ட வந்துட்டோம், இன்னும் கடைசி நம்ம கானானை சுதந்தரிக்க போகிறோம் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கானானை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாக்கு ஒருபோதும் பொய் சொல்லாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி அவர் சொன்னபோது எனக்கு தோன்றினது அதுதான். கடைசி கட்டத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், நம்முடைய குடும்பத்துக்காக பரிந்துரை செய்கிற கர்த்தர். ஓ ஸ்தோத்திரம். பரிந்துரை செய்கிற, எனக்காக நிற்கிற இயேசு, எனக்காக பேசுகிற இயேசு. ஸ்தோத்திரம். நமக்கு பேச தெரியல, நமக்கு முடியல. ஓ ஸ்தோத்திரம். நம்மால இதை தாங்க முடியல. இல்லை, உங்களுக்காக நிற்கிற இயேசு உங்களோடு கூட இந்த மாதத்தில் வருகிறார். உங்களுக்காக பேசுகிற, உங்களுக்காக செயல்படுகிற உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இதை காட்டிலும் ஒரு பெரிய பலன் இல்லை. ஓ ஸ்தோத்திரம். 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம். நீங்க நம்புங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அது என் வாழ்க்கையில நிறைவேறும். சொல்லுங்க, தாமதித்தால் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை கேட்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே, நீ பேசுகிற உடைய வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்களுக்காக நிற்கிற பேசுகிற இயேசு இன்றைக்கு எங்களுக்காக எங்கள் மத்தியிலே நீர் பேசும் இடைபடும். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். தாவீது தன் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை உறுதியாய் சொல்லுகிறார். ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லாமல் அதை ஸ்ட்ராங்காக, உறுதியாக அதை சொல்லுகிறார். சங்கீதம் 62 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 62:5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நான் நம்புகிறது அவராலே வரும். நிறைய காரியத்தை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதை இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார்.
நான் நம்புகிறது அவராலே கண்டிப்பாய் வரும் என்று தாவீது உறுதிப்பட சொல்லுகிறார். அவரோடு இணைந்து நீங்களும் இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் நம்பி ஜெபித்தீர்களோ, கேட்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறீர்களோ, நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு இந்த மாதம் தருவார். நான் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அர்ச்சனையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்ய போகிறார். நம்ம நம்புறதில்ல எந்த குறைச்சலும் இல்லை. நம்மகிட்ட எல்லாரும் நம்பிக்கைக்குரியவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தான். ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்களில் நம்பி இருக்கிறோம். ஆனால் அது அவராலே தான் வரும் என்று நம்புகிறோமா என்பது தான் இந்த மாதத்திலே ரொம்ப முக்கியமானது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை 100க்கு 100 நான் நம்புகிறேன். ஆனால் நான் நம்புகிறது அவரால் தான் வருமா என்று இன்றைக்கு ஒரு இந்த வாக்கு தத்தத்தை நாம் வாசித்தோம். அதை விசுவாசிப்போம். அதை இந்த மாதம் முழுவதும் தியானிப்போம். இந்த மாதம் முழுவதும் அதை அறிக்கை செய்வோம். ஜெபத்திலே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நம்பி இருக்கிற எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். மோசே 40 வருடம் அரண்மனையில் வாழ்ந்தான். அந்த சாப்பாடு அவன் உடம்பு எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படி வெளியே வரும்போது இந்த 40 வருஷம் முடிந்து அவனுடைய ட்ரெஸ் அவன் பார்த்து ரசிச்சிருப்பான். அவன் நடைய வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்படியே அந்த எகிப்தை சுற்றி பார்க்கலாம் என்று அவன் வரும்போது திடீர்னு அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. ஒரு எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டை போட்டிருக்காங்க. உடனே அதை பார்த்து நேராக போய் அந்த எகிப்தியனை ஒரே அடியில் அடித்து கொன்று அங்கேயே அடக்கம் பண்ணிட்டார், புதைச்சிட்டார். இப்போ அவருடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் என் மூலமாக தான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை தருவார், விடுதலை தருவார் என்று மோசே நம்பியிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, உன்னுடைய நம்பிக்கை சரியில்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே அந்த முழு சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் தன் கையினாலே ரட்சிப்பை தருவார் என்று நம்பி இருக்கிறான். என் கையினால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று அவன் நம்பினான். ஆனால் கர்த்தர் மோசை பார்த்து, இல்லை மோசஸ், வெரி சாரி, நீ அப்படி நம்பாத. உன் உன்னால தான் ரட்சிப்பு வரும் என்று நினைக்கிறாய். உன்னால இல்லை, என்னால் தான் விடுதலை கிடைக்க போகிறது, என்னால் தான் ரட்சிப்பு வரப்போகிறது, என்னால் தான் ஆசீர்வாதம் வரப்போகிறது, என்னால் தான் அற்புதம் நடக்கப் போகிறது. நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தினால், இப்போ கொண்டு போய் நிறுத்தினால், அன்றைக்கு ஒருத்தனை க்ளோஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆகவே கர்த்தர் 40 ஆண்டுகள் வேற ட்ரைனிங் கொடுத்து வனாந்திரத்திலே உருவாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை சிலர்லாம் நேரடியாக ஊழியத்துக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு பாஸ்டர் கீழே இருந்து பைபிள் காலேஜ் போய் இன்னும் அநேக அனுபவங்களை பெற்று வந்து ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் நல்லா இருக்கும். அந்த ஆத்தும பாரம் இருக்கும். டைம் பார்க்க மாட்டாங்க, ஊழியத்தில் டைம் பார்க்க மாட்டாங்க. சில ஊழியர்கள் அந்த டைமை வாட்சை பார்ப்பாங்க, இப்படி பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு ஆத்துமா வியாதியில் பிசாசு போராட்டத்தில் போராடிக்கிட்டு இருப்போம். விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிடவோ தூங்கவோ இஷ்டமே இருக்காது. ஆனால் அந்த அழைப்பு இல்லாமல் நான் ஏதாவது சாதிச்சிருவேங்கிற ஆட்கள்லாம் அப்படி போவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவிலே 12 மணிக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் ஓடுவோம். இவங்களை கூப்பிட்டா, எங்கே பாஸ்டர் இப்போ கூப்பிட்றீங்க, நாளைக்கு நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் முழு சரித்திரத்தையும்
நான் வாசிக்கும் போது தன் கையை நம்பி இருந்தான். ஆகவே இவனை கொண்டு இப்போ இப்படியே கொண்டு போய் நிறுத்தினா எல்லாரையும் தன் கையினாலே ஆயுதத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஸ்தோத்திரம் 40 ஆண்டுகள் கழித்துதான் அவனை கொண்டு போய் வந்து இப்போ நிறுத்துகிறார். அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்போ கையில் அவனுக்கு ஆயுதம் இல்லை. அரண்மனையிலிருந்து வரும்போது ஆயுதம் இருந்தது. அரண்மனையிலிருந்து வரும்போது சொல்லப்போனால் அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன், சகல கலா வல்லவன் சொல்லுவ மாதிரி அப்படிப்பட்ட நிலைமையில் வந்தான். இப்போ 40 வருடம் கழித்து வாயிலே வார்த்தை இல்லை, தடுமாறுகிறது, பேச வார்த்தை வரமாட்டேங்கிறது. தனி மனிதனாய் ஒரு தடியோடு வந்து நிற்கிறான். அன்னைக்கு ஆயுதத்தோடு நின்றான், இப்பொழுது தடியோடு வந்து நிற்கிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான், அதுதான் அந்த வசனம். சங்கீதம் 62:5 நம்ம அதை வாசிக்கிறோம். அதுதான் அவராலே, அல்லேலூயா, என் தேவனாலே, அவராலே ரட்சிப்பு வரும். ஆமென். அதை இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டான். தெய்வ பிள்ளைகள், அநேக நேரங்களிலே இந்த காரியத்தை நாம் மறந்து போகிறோம். நான் செஞ்சிருவேன், நான் இருக்கேன், அவர் இருக்கார், இவர் இருக்கார் என்று நம்புகிறது உண்மைதான். ஆனால் கர்த்தரால் வரும் என்று சிலர் நம்புவதில்லை. யாரோ ஒருவரை நம்பி விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது சிலராட்டி என்னாலே எல்லாம் நடக்கும், நான் போதும் குடும்பத்துக்கு, நான் செஞ்சிருவேன். சிலர் தன்னை நம்புகிறார்கள் அல்லது சூழ்நிலைகளை அதை சாத்தியமாக்கி கொள்கிறார்கள். நாம் அநேக காரியங்களை அப்படி தான் நினைக்கிறோம். நாகமான் என்ற ஒருத்தன் இருந்தான். அவன் நேர அரண்மனைக்கு போயிட்டான். ராஜா கிட்ட அவன் கடிதமெல்லாம் வாங்கி கொண்டு நேர அரண்மனைக்கு போயிட்டான். ராஜா அவனை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் அரண்டுட்டார். இன்னொரு நாட்டிலேருந்து வந்திருக்கானே, வேவு பார்க்க வந்துட்டானோ என்று அவர் அந்த ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறார். அப்போ தான் எலிசா சொல்லுகிறார், ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சிக்க வேண்டாம், இங்கே அனுப்புங்க என்கிட்ட அப்படின்னு. இவன் நினச்சது, இந்த ராஜா அந்த அனுப்பின கடிதம் இருக்குது, சில விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது, அதை வச்சு சுகத்தை வாங்கிக்கலாம், விடுதலை வாங்கிக்கலாம். ரட்சிப்புனா விடுதலை, ரட்சிப்புனா பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்புனா நோயிலிருந்து விடுதலை. ஆகவே எப்படி ஆகிலும் அவன் நாகமான் போட்ட கணக்கு பாருங்க, தப்பு கணக்கு. எப்படியும் எனக்கு சுகம் கிடைச்சிருன்னு ராஜ அரண்மனைக்கு போயிட்டான். ஆனால் அது எப்படி கிடைக்கும், யார் மூலமாய் கிடைக்கும், அதுதான் அவனுக்கு தெரியல. பிறகுதான் எலிசா சொல்லுகிறார், இங்கே வாப்பா என்று சொல்லி. ஸ்தோத்திரம். இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் வந்தாலும் அவன் நாகமானுடைய சுகம் பெறுவதற்குரிய எண்ணங்கள் எல்லாம் என்னென்ன, அவர் வந்து என்னை சந்திக்கணும், எலிசா என்னை தேடி வரணும், நான் நாகமான் படைத்தலைவன், ஆகவே ஊழியக்காரன் என்னை தேடி வரணும், அப்படி என் முன்னாடி வந்து அவன் பணிந்து கொள்ளணும், வணங்கணும். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு என்னை முன்னாடி கூப்பிட்டு சால்வை போடணும், இப்படியெல்லாம் அவன் நினச்சிக்கிட்டு போகிறான். என் தலையில் வந்து கை வச்சு அவர் பிளஸ்ஸிங் பண்ணணும், எங்கெல்லாம் அந்த குஷ்டரோகம் காயம் இருக்கிறது அந்த இடமெல்லாம் தொட்டு எண்ணெய் பூசி சுகம் தரணும், இல்லாட்டினா என்னை கை குலுக்கணும், என்னை கட்டி பிடிக்கணும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு போனான். ஆனால் அங்கே அது ஒன்றுமே நடக்கலை. கர்த்தர் ஆவியானவர் தெளிவாய் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் நம்புகிறது அவராலே தான் வரும். ஆமென். இவன் நாகமான் ஏதாவது ஒரு விதத்தில் வரும்னு நினச்சி பார்க்குறான், அது நடக்கலை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆமென். சில நேரம் கொஞ்சம் கூட நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் செய்ய மாட்டார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சீசர்களை அவர்கள் கூப்பிட்டு அவர்களோடு ஜெபிக்கிறார். இப்பொழுது இயேசுவை பிடித்து விட்டார்கள், அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவரை கொண்டு போய் கல்லறையில் வைத்து விட்டார்கள். ஒரு 2 சீசன் பேசிக்கொண்டே போகிறான். 2 சீசன் எம்மாவூரை நோக்கி போகும்போது பேசிக்கொண்டே, நாங்கள் நம்பியிருந்தோம்,
நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டார். கதை முடிஞ்சுது. நம்ம தானே அதை அடக்கம் பண்ணுறதை பார்த்தோம், கல்லறைக்குள்ளே வச்சதை பார்த்தோம், கதை முடிஞ்சது அப்படின்னு பேசிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களோட போய்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்டயே, நம்பின ஆண்டவர்கிட்டயே, நம்பிக்கைக்குரிய ஆண்டவரிடத்திலேயே, நம்பத்தக்கவர் இயேசு ஒருவர் கூட வந்துட்டு இருக்கிறார். அவரை பார்த்துக்கிட்டே பேசிட்டு போகிறாங்க. என்ன பேசிட்டு போகிறாங்க? எல்லாம் போச்சு. இப்படி தான் சில நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மளும் பேசுகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்குறோம், இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம், நாங்கள் எங்கே போகிறோம் என்று எங்களுக்கே தெரியல. பெரிய கதவு பூட்டி எங்களுக்கு பூட்டப்பட்ட மாதிரி இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது என்று ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்று இந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு என்று இருந்த வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இனி அந்த பேச்சையே பேச வேண்டாம், இனி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படி நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அவங்களோட கர்த்தர் போய்கொண்டே இருந்து அவருடைய கண்களை திறந்தார். அந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். ஆமென். அவராலே தான். ஸ்தோத்திரம். இவங்க கூட போகிறாங்க, ஆனாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ சூழ்நிலைகள் நடந்த காரியத்தை பார்த்து ஒன்றுமே நம்ப முடியாமல் இருக்கிற அந்த நேரத்தில் நம்பிக்கை என்ற அந்த இதே போயிடுச்சு முழுவதுமாய். தேவ பிள்ளை, இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில் நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறார், முதல் வசனம் 62ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே தாவீது என்ன சொல்லுகிறார்? அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் என் ரட்சிப்பு வரும். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கத்தக்க ஒரே ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் இயேசு ஒருவர் தான். நம்முடைய பரலோகத்துக்கு ஒரே வழி இயேசு தான். ஆகவே தாவீது இந்த முதல் வசனத்திலே சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? ரட்சிப்பு அவராலே வரும். அவர்தான் ரட்சிக்கக்கூடிய நாமம். இயேசு என்றால் ரட்சகர். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ரட்சிக்கப்பட ஒரே நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆமென். பாவத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், சாபத்திலிருந்தும், நோயிலிருந்தும் ஸ்தோத்திரம் விடுதலை தேவை என்றால் இயேசுவின் நாமம் மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்கள் யாராயிருந்தாலும் அந்த வார்த்தை இயேசு சொல்லும் போதே அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அவர்கள் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட, ஸ்தோத்திரம் அவர்கள் ஆத்துமா மீட்பு அடைய, பரலோகத்துக்கு செல்ல இயேசுவிடத்தில் வந்துதான் ஆக வேண்டும். யாராயிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக அந்த இயேசுவிடத்தில் வந்துதான் ஆக முடியும். தாவீது ரட்சிப்பு என்று சொல்லும்போது எதை சொல்லுகிறார் என்றால் 3ஆம் வசனத்தில் அதை சொல்லுகிறார். ரட்சிப்புன்னு நம்ம சொல்கிற அந்த வார்த்தையை அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. 3ஆம் வசனத்தில் இந்த இடத்துல தாவீதை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருடைய பார்வையும் தாவீது தான். ராஜா, இராணுவம் எல்லாமே தாவீதை தான் டார்கெட் பண்ணுறாங்க. குறி அவன் மேலே இருக்கு. ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண் அவன் மேலே இருக்கிறது. எப்பொழுது தாவீதை காலி பண்ணலாம், எப்பொழுது தாவீதை அந்த இடத்தை விட்டு அகற்றலாம், அந்த ஸ்தானத்தை எப்படியாவது பிடுங்கலாம், தீங்கு செய்யலாம், துன்பம் கொடுக்கலாம் என்று இதுதான் எல்லாருடைய டார்கெட். அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்ற, எது வரைக்கும் இல்லை, எது வரைக்கும் அப்படின்னா ஓயாமல் ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுட்டு விட்டுட்டா பரவாயில்ல, டெய்லி தினந்தோறும் நிமிடம் நிமிடம் அவனுடைய டார்கெட் என்ன என்றால் ஓயாமல் அவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் என்னை விடுவிப்பார் என்று தாவீது நம்பியிருந்தார். ஆமென். சத்துருக்கள் அவரை சுற்றில் இருந்தார்கள். என்னை இந்த சூழ்நிலையில் அவரால் தான் எனக்கு ரட்சிப்பு வரும் என்று 100க்கு 100 நம்பியிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது அது அவர் சொல்லி எது வரைக்கும் என்று சொன்னால் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா, அதாவது அதிகமாக போயிடுச்சு பிரச்சனை, கொஞ்சம் இல்லை, அது ஓவராக போயிடுச்சு, தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல் தீமை செய்ய ஒன்றும் இல்லை,
இதுக்கு மேலே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாங்க, இதுக்கு மேலே பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க, இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கு தான் இந்த எதுவரைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். அதிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து தான் என்னை ரட்சிப்பு எனக்கு வரப்போகிறது என்று தாவீது நம்பினது போல இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமென். நமக்கு உதவி செய்வார். அவரால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் தீங்குகளை சந்திக்கும் போது, சில மனிதர்கள் உங்களை டார்கெட் பண்ணும்போது, பிரச்சனை கொடுக்கும்போது, நீங்கள் அவரை நம்புங்க. எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், துன்பத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், இக்கட்டிலிருந்து நிச்சயம் என்னை மீட்டெடுப்பார் என்று நம்புகிற நமக்கு அவராலே ரட்சிப்பு வரும். ஆமென். எந்த தீய மனுஷன் கையில் என்னைய ஒப்பு கொடுக்க மாட்டார், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார், சத்துரு தீங்கு செய்ய என்ன ஒப்பு கொடுக்க மாட்டார், சத்துரு இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் போது, அப்படி நீங்கள் நம்புவீர்களானால், இந்த யாரெல்லாம் அப்படி நம்புறீங்களோ, அறிக்கை பண்ணுறீங்களோ, இந்த மாதத்திலே பிரதிபலனை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இனி யாரும் என் குடும்பத்துக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வேலைக்கு எதிராக யாரும் ஒன்று செய்ய முடியாது, என் வேலைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று விசுவாசிக்கிற நம்புகிற இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திலே அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் அட்வான்ஸாக பேசுகிறார் 4வது வசனத்தில். அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே போய் பேசுகிறாரு. 4வது வசனம் வாசிங்க. மேன்மையிலிருந்து தள்ளணும். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், நமக்கென்று கர்த்தர் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்குன்னு இந்த பட்டணத்தில், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு நல்ல பேர் இருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கு, ஒரு நல்ல ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அதை 4வது வசனத்தில் அதை சத்துரு அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன, இவைகளெல்லாம் குலைக்கணும், கெடுக்கணும், அதிலிருந்து தள்ளிவிடணும் அப்படி என்று இந்த மாதம் அவன் நினைத்தாலும், கருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த பாதிப்பில் இருக்கிற உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் மேன்மையாக இருக்கிறத அவனால் பொறுக்க முடியல, நம்ம நல்லா இருக்கிறத பொறுக்க முடியல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் சாம் பாஸ்டரும். ஒரு சாதாரண வீடு தான், காற்றோட்டம் இல்லை, உள்ளே இருக்க முடியாது. இப்போ இந்த வாரம் வெயிலுக்கே அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஃபேன் காற்று அனலில் தான் இறக்குது, கீழே தண்ணி ஊற்றிட்டு ஈரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குளிச்சுட்டு துடைக்காமே அப்படியே வந்து படுத்துருவாங்களாம். இவ்வளோ இது இருக்குல்ல, கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு செவுறு இடிஞ்சு விழுந்திருக்கு, அதை மறைக்கணும். இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது வெளியே போனால் பேசிக்கிறாங்களாம், என்ன ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, எத்தனை சேர்த்து வச்சுருப்பாங்களோ, அந்த வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். அந்த வீதியில் அப்படி பேசுகிறாங்களாம். சமீபத்தில் அவங்க கீழே விழுந்தோடனே அவ்வளோதான், அவங்க க்ளோஸ் அப்படிலாம் பேசிக்கிறாங்களாம். ஆனால் கர்த்தர் அவங்கள எழுப்பி இருக்கிறார். ஆமென். இங்கே தாவீதை இப்படி போக விட்டு அந்த வாய் ஒரு விதமாக முன்னாடி பார்க்கும்போது நான் இப்போது எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. எல்லாரையும் பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணுவேன், சிரிப்பேன், அதாவது நமக்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும். ஆனால் அந்த கை கொடுக்க வந்தாங்கன்னா அது என்னமோ எனக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த நேரத்தில் நான் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுக்குவேன். அப்போ இப்படி கிட்ட வந்து நிற்கிறாங்க, பாக்கெட்லேருந்து ஏதாவது எடுக்கலாமா, பார்த்து சிரிச்சிட்டு இல்லைப்பா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டுல அமைதியாக போகணும் தானே. அந்த கை குலுக்குறது, நான் அந்த கை குலுக்கிறத நான் இப்படி நினச்சிக்குவேன். அந்த 2 இதோ மாட்டிக்கிட்டு இதில் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து நிற்பாங்கள்ல பாக்ஸரா, அவங்க 2 பேரும் சண்டை போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, நான் அப்படி நினச்சிக்கிறது, இவன் கை கொடுக்குறான்னு நமக்கு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறானோன்னு. உண்மைதான், நமக்கு தெரியும். அவங்க நடையும், அவங்க பேச்சு, அவங்க சிரிப்பும் பார்த்தா, நான் வெளியே பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களை யாரையும் நினைக்கல. அதனால் நல்ல கிருபையுள்ள அதில்
நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அதனால தான் பார்த்தோன்னே சிரிக்கிறோம், பார்த்தோன்னே கை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன, கை கொடுக்கணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க. இவன் தாவீதை அப்பா மேன்மையாக இருப்பதை அவங்களால பொறுத்துக்க முடியல, அந்த குடும்பம் நல்லா இருக்கிறத பொறுத்துக்க முடியல, அதை பார்த்துக்கிட்டு அவங்களால இருக்க மனசார அதை விரும்புறதில்லை. சுற்றிலும் நம்மை சொந்தக்கார அநேகர் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டா அப்படிதான் பேசுவோம். அந்த நேரத்தில் நம்ம அங்கே உள்ளே போயிட்டா போதும், வாங்க 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 அப்படின்னு முகம் மாறும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி தான் பேசி இருந்திருப்பாங்க, நம்ம குடும்பத்தை பற்றி பேசி இருந்திருப்பாங்க. தாவீதுக்கு அதே நிலைமை. அந்த 4வது வசனத்தில் அதை தான் சொல்லுகிறேன். மறுபடியும் அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். மேன்மையிலிருந்து தள்ளும்படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஸ்தானம் உங்கள் பிள்ளைகள் இருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த அனுபவத்திலிருந்து கீழே தள்ளுவதற்கு சற்று எத்தனையோ திட்டம் போடுகிறார். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதம் விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பேருக்கு களங்கத்தை உண்டாக்கணும். நம்ம குடும்பம் அந்த ஏரியாவில் 4 பேர் நல்ல விதமாக நம்மளை பேசியிருப்பாங்க, அதை பொறுத்துக்க முடியாது. நம்ம கிட்ட நல்ல 1000 நல்ல குணங்கள் இருக்கு, அதை பார்க்க மாட்டாங்க. ஏதாவது சின்ன ஓட்டை கிடைச்சிட்டா போதும், அந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதுறது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆமே. அவர்கள் செய்யும் திட்டம் பழிக்கார். அவர்கள் கூட்டம் கூடினாலும் ஸ்தோத்திரம், அந்த என்ன பிளான் போட்டாலும் ஸ்தோத்திரம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு பிளான், முதல் பிளான் போட்டோம், முதல் கட்டம் போச்சு, நடக்கலை. 2வது போடுவோம், போடலாம், 3 போடலாம், எந்த பிளானும் நிறைவேறாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் சொல்லுகிற, அகித்தோப்பின் ஆலோசனையை ஆண்டவர் அபத்தமாக்கினார். அகித்தோப்பின் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த மாதத்திலும் நம்முடைய குடும்பத்துக்கு செய்வார். நமக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய ஆலோசனைகளை அபத்தமாக்க போகிறார். உங்கள் மேன்மையிலிருந்து தள்ளுவதற்கு எவ்வளவோ மீட்டிங் போட்டாலும் ஸ்தோத்திரம் ஒன்றும் நடக்காது. என்ன தீர்மானம் எடுத்தாலும் ஆமீன், என்ன ஒரு முடிவுக்கு அவங்க வரமாட்டாங்க. தீர்மானம் போடுவாங்க, ஒரு முடிவுக்கு வர முடியாது. தலையை அவங்களுக்கு பிச்சுக்கும், என்னடா நம்ம எல்லாம் முடிவு எடுத்தாலும் ஒன்றும் வாய்க்காம போகுதுன்னு. அங்கே அடுத்த அதே வசனத்தில் அடுத்தது, அபத்தம் பேச விரும்புகிறார்கள். படிங்க, சொல்லுங்க. அபத்தம் பேச, நல்லதையே நம்மை பற்றி பேச மாட்டார்கள். அதுதான் அபத்தம் பேசுவது. ஒரு நல்ல காரியம் நம்ம பற்றி இருக்கும், அதை பேச மாட்டாங்க. நல்ல காரியங்கள் ஏராளமாக இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்திலிருந்து இந்த மாதம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய மேன்மை, நம்முடைய ஆசீர்வாதத்தை தள்ள நினைக்கிற, நமக்கு அபத்தம் பேசுகிற அந்த கூட்டத்திலிருந்து இந்த மாதம் ஜனங்கள், உங்களையும் என்னையும் கர்த்தர், நம்முடைய சபையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். இவர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீர்களா? அதை கீழே அடுத்தது சொல்லியிருக்கு, நான் அதை முடிக்கிறேன். வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தினால் சபிக்கிறார்கள். சேலா அப்படின்னா மறுபடியும் அதை யோசனை பண்ணுங்க, மறுபடியும் அதை வாசிங்க, மறுபடியும் அதை திங்க் பண்ணுங்க என்று அந்த சேலா என்றால் அதன் அர்த்தம். வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தினால் சபிக்கிறார்கள். சவுல் வராரு, ராஜா வரார், தாவீதை பார்த்தோன்னே என் மகனே, என்ன சொல்ல வரேன்னா, சவுல் அப்படியே வரான் தாவீதை பார்த்துட்டு, என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு கை குலுக்கி பிடித்து கட்டி பிடிச்சது எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் அந்த ஒவ்வொருத்தரும் பார்க்க போகும்போது புதுசாக பார்த்தோன்னே என்னெல்லாம் பண்ணுறாங்க. போன வாரம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், கோர்ட்டுக்கு. அங்கே ஒருத்தர் வந்துட்டார்,
ஏன்னா நான் அன்னைக்கு குளிக்காமல் போயிட்டேன், அதனால் நான் அமைதியை உட்காந்துக்கிட்டேன். எல்லோரும் நம்ம ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. சேமெல்லாம் பாஸில் நல்லா குளிச்சு டிப்டாப்பாக வந்திருக்காரு. நான் ஒரு சிம்பிளாக போய் உட்காந்து, அதனால கீழே உட்காந்ததுனால கட்டி பிடிக்க மாட்டாருன்னா கீழே வந்து என்ன கட்டி பிடிக்கிறேன். இங்கே தாவீதை பார்த்தோன்னே அப்பா கட்டி பிடிச்சி கையை குலுக்கி முத்தம் கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு மனசில் உள்ளத்தில் உன்னை போட்டு தள்ளணும். வெளியே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பெருகுவாய், வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தினால் இவனை போட்டு தள்ளினாதான் என் மகன் யோனாத்தான் ராஜாவாக வர முடியும், எங்க சந்ததி ராஜாவாக வர முடியும். இவன் இருக்கிற வரைக்கும் எவனும் வர முடியாது, இவனை போட்டு தள்ளணும். இதுதான் சவுளுடைய எண்ணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீங்கள் ரொம்ப ஜபிக்கணும், யாராவது உங்களிடத்தில் வந்து ஏதாவது நல்லா பேசுகிறாங்களா உடனே நம்ம நம்பிடக்கூடாது. முகஸ்துதி, அந்த வார்த்தையை மறுபடியும் நான் சொல்கிறேன், முகஸ்துதி, அதில் கவனமாக இருக்கணும். இந்த முகஸ்துதி பார்க்கும்போது அப்படி பேசுறது, பின்னாடி வேற பேசும். அந்த முகஸ்துதியில் அதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக்கிடணும். ஆமென். ஆவிக்குரிய கண்களை திறந்து இவர்கிட்ட ஞானமாக பேசுப்பா, சகோதரியே இந்த இந்த வேலை செய்கிற இடத்துல இந்த இவர்கிட்ட ஞானமாக பேசு, இதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, இந்த சூழ்ச்சி பண்ணுறாங்க என்று கர்த்தர் இந்த மாதத்தில் சில வெளிப்பாடுகளை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, உள்ளே வந்தோன்னே சொல்லிடுவாங்க, அப்பா இந்த மனுஷன் இந்த பாஸ்ட் இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு முதலே சொல்லிடுவார். அந்த பார்த்த உடனே அதை அறியக்கூடிய என்ன சொல்லலாம், இந்த பகுத்தறிவு வேற தெளிவா அந்த கிருபை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 121:2 நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒத்தாசை வரும் பர்வதம், அங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார் சந்தோஷம், ஆனா ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொடியது, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று பார்த்தார். இந்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை குறிக்கிறது என்றால், அவர்களுக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கே ஆண்டவர் உதவி செஞ்சாராம். இவங்க இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, தகுதி இல்லை. ஆனால் அந்த தகுதி இல்லாத அவர்களுக்கே பின்னாடி பின்னாடி போய் படிச்சிங்கன்னா தெரியும், அவர்களுக்கே கர்த்தர் உதவி செய்திருப்பார். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் கர்த்தர் தகுதியுள்ள உங்களுக்கு உதவி செய்வது நிச்சயம். நம்ம எல்லாம் தகுதி உள்ளவர்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல ஆண்டவருக்கு தகுதி இல்லாத, அந்த அவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமாய் அப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்தவர்கள். ஆனால் அவர்களுக்கே உதவி செய்வார். ஆனால் அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கே ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் நிச்சயமாய் நமக்கு தகுதியுள்ள நமக்கு இந்த மாதம் கர்த்தர் உதவி செய்வது நிச்சயம். கடைசியாக சங்கீதம் 62 சங்கீதம் 5ஆம் வசனம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து நமக்கு அற்புதம் வரும், உதவி வரும், நன்மைகள் வரும் இந்த மாதத்தில். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும்.
ஆண்டவர் கடைசியில் தாவீது என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்யணும் இந்த மாதத்தில் கர்த்தர் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், நன்மைகள் வரும், நம்புகிறது அவராலே வரும், நிச்சயம் வரும், சபைக்கு ஆண்டவர் தருவார், நமக்கு தருவார், சபைகளுக்கு மக்களுக்கு. ஆனால் என் கண்ணு அங்கும் இங்கும் நோக்காமல் அவரையே தேவனையே நோக்கி, ஆமென், தேவனையே நோக்கி, என் ஆத்துமா தேவனையே நோக்கி. இந்த மாதம் நீங்க உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், உங்க ஆத்துமாவோடு பேசுங்கள். இன்னொருவர் நமக்கு வந்து ஜெபிக்கணும், இன்னொருவர் நமக்கு வந்து உதவி செய்யணும், அப்படி எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதம் உங்களையே நீங்கள் தேற்றி ஆத்துமாவை பார்த்து பேசுங்கள். ஆத்துமாவை திடன்கொள், ஆத்துமாவை பலன்கொள் என்று நம்ம பேசிக்கொள்வோம். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஏதாவது யாராவது ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க, உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறாங்க, பேசி பேசி என்னை டவுன் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இந்த மாதம் தாவீது 5ஆம் வசனத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், அவரையே பார்க்க வேண்டும். பேதுரு இயேசுவை பார்த்து கொண்டிருந்த போது கடலின் மேல் நடந்தான், சூழ்நிலைகளை பார்த்தபோது அமிழ்ந்து போனான். இது நமக்கு ஒரு நல்ல உதாரணம், இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நாம் நம்புகிறது அவராலே நமக்கு வரும். ஆமே, நம்ம என்னெல்லாம் நம்பினோமோ ஜெபித்திருக்கிறோமோ அதுக்கு பிரதிபலன் அளிக்கிற மாதம் இந்த மாதம். ஆமே, இந்த சூழ்நிலையில் கர்த்தரனை விடுவிப்பார், அவர்தான் ரட்சிப்பார், அவர்தான் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் யாரெல்லாம் அறிக்கை செய்கிறீர்களோ அவர்களுக்கு உதவி செய்கிற மாதம் இந்த மாதம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நம்மை சுற்றியில் இருக்கிற பொல்லாத கூட்டத்தார், அவர் ஸ்தோத்திரம் எந்த வசனத்தில் சொன்னார், அபத்தம் பேசுகிறவர்கள், மேன்மையிலிருந்து தள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் கூட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா. நமக்கு தீங்கு செய்கிற ஏராளமானவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஒரு தம்பி கொண்டு வந்தாங்க, ஒரு வாலிப தம்பி புதுசாக அழைச்சிட்டு வந்தாங்க. நல்ல கோல்டு செயின் போட்டிருக்கார். அவங்க அப்பா பெரிய கடை வச்சிருக்கிறாராம். நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பாஸ்டர் என்று ஜெபிக்க வந்தார். அந்த செயினில் கோல்டு செயினில் கிராஸ் இருந்துச்சு. அப்போ கிறிஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவருடைய வந்த உடனே எப்போவும் சிலரை தலை மேலே கை வைப்பேன், அன்றைக்கு என்னமோ அவர் வைத்து கை வச்சேன். கை வச்ச உடனே அவர் கீழே விழுந்து வாமிட்டு பயங்கரமாக எடுத்தார். ஏன்னா ஒருத்தர் மேலே வர விடாமல் இன்றைக்கு சில நண்பர்களே சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்துட்றான், நமக்கே தெரியாது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் வெளிப்பாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமே, நம்ம வீட்டுக்கு வர்றதெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு நினச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் தடை பண்ணாருன்னா அதை ஓரம் கட்டிடணும். எங்கள் ஏரியாவிலேருந்து சில ஆகாரங்கள்லாம் எங்களுக்கு வரும், பலகாரங்கள் வரும், பலகாரம் இல்லாத நேரத்தில் கரெக்டாக வரும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஸ்தோத்திரத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும், ஸ்தோத்திரம் பண்ணி அடித்து பூசின்னு எல்லாத்தையும் விளாசிடக்கூடாது. சிலது உள்ளே போய் நம்மளை விசுவாசத்தை குறைச்சிரும், ஜெபத்தை குறைச்சிரும், பலவீனப்படுத்தும். ஏதாவது கொடுத்து நமக்கு பலவீனத்தை, அந்த தம்பிக்கு அப்படி தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. அதை தான் ஆண்டவர் உணர்த்தினார். போகும்போது கொஞ்சம் விடுதலையோட தெளிவாக போனார். ஆகவே இப்படிப்பட்ட நம்ம மேன்மையிலிருந்து தள்ளுவதற்கு, நம்முடைய நல்ல பெயரை கெடுப்பதற்கு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஸ்தானத்தை இலிருந்து தள்ளுவதற்கு ஸ்தோத்திரம், அபத்தம் பேசுகிற ஒரு கூட்டம், வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தினால் சபிக்கிற இந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து இந்த மாத கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். ஆமென். இந்த கூட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க போகிறார். அதுதான் நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த அடிக்கடி அந்த போராட்டம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லதாக இருக்குது, வருமானம் வருது, ஆனால் தங்க மாட்டேங்குது வீட்டில், ஏதோ ஒரு சமாதான குலைச்சல், வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதி இல்லை என்று கூப்பிடுவாங்க ஜெபிக்க. நாங்கள் போய் ஜெபிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நம்மை தப்புவிக்க போகிறார், விடுவிக்க போகிறார். இந்த மாதத்தில் அந்த காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து, ஆண்டவரே இந்த வார்த்தை நாங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும்.
இறுதி ஆழத்திலிருந்து அந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம். இந்த மாதத்திலே இதுவரைக்கும் வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் தரப்போகிறார். நம்மை சுற்றிலும் பொறாமை ஜனங்கள், எதிர்ப்பின் ஜனங்கள், நம்மளை பழிவாங்க நினைக்கிற பெருங்கூட்டம் இருக்கிறது நம்மை சுற்றிலும். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த அவருடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்க போகிறார். அவருடைய இஷ்டத்துக்கு நம்மை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார், நம்மை விட்டு விட மாட்டார். விட்டு கொடுக்காதவர். ஆமென். ஒரு பாட்டு கொடுக்க, விட்டு கொடுக்காதவர். என்ன பாட்டு அது? ஒரு அருமையான பாட்டு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர். ஆமென். இந்த மாதம் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். நம்முடைய சபையை விட்டு கொடுக்க மாட்டார். சத்துரு கையில் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வலது கரத்தை உயர்த்தி இந்த முதல் நாளிலே முழு மனதோடு சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஓ ஸ்தோத்திரம், தேவனை நோக்கி அமர்ந்திரு. அது ஒன்று தான் நம்ம செய்யணும். அப்புறம் மீதி எல்லாம் அவரால் நீங்கள் நம்புறதெல்லாம் கர்த்தர் தருவார். இந்த மாதத்தில் உங்களை சுற்றி இருக்கிற உங்களை குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நாசப்படுத்த நினைக்கிற, சபையை அழிக்க நினைக்கிற, நம்முடைய ஊழியத்தை கெடுக்க நினைக்கிற, அபத்தம் பேசுகிற, மேன்மையிலிருந்து நம்மை தள்ள நினைக்கிற, வாயினாலே ஆசீர்வதித்து உள்ளத்தினாலே சபிக்கிற அந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவர். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவர், நம்முடைய சபையை கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் எதையெல்லாம் நோக்கி அங்கெங்க நம்முடைய பார்வை செல்லாமல், ஆண்டவரே எங்கள் ஆத்துமா உம்மையே நோக்கி இருக்கட்டும் அப்பா, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே, எங்க முகம் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற குடும்பத்துக்காய் ஆண்டவரே, இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே அவர்கள் நம்புகிறது அவர்களுக்கு கைகூடி வர பண்ணுவீராக. ஓ சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாதிருப்பீராக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே, நம்முடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இந்த மாதத்திலே நான் நம்பி இருக்கிறதெல்லாம் பிரதிபலன் கொடுக்கிற ஒரு மாதம், ஜெபித்ததுக்கு ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம். அதற்கிடையில் நம்மை சுற்றிலும் அந்த ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு ஏராளமான சத்துருக்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் சுற்றிலும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். அவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் விடுவித்து ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவராலே தான் ரட்சிப்பு வரும். அப்படி சொல்ல அப்படின்னா விடுதலை இந்த மாதத்திலே சில காரியத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார், சில பாவத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. சில நோயிலிருந்து விடுதலை தரப்போகிறார். ரட்சிப்புன்னு அதுதான் விடுதலை. அது அந்த விடுதலைக்கு வேற வழியே இல்லை, இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. வேற நீங்க எந்த ஆலோசனை, வேற எந்த ட்ரைனிங் கொடுத்தாலும் அது மாறாது. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது அவரால் தான் இந்த ரட்சிப்பு வரும். என் இயேசுவால தான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த மாதத்திலே கர்த்தர் சில மாற்றங்களை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வர பொருட்காய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார், ரட்சிப்பை கொண்டு வர போகிறார். விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை இந்த மாதத்திலே நம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமாக. 5ஆம் வசனம், கடைசி வசனம், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அப்படின்னா நம்ம அவ்வளோதான், வேற எந்த பார்வை கவனம் எங்கே செலுத்தாம கர்த்தரை நோக்கி இந்த மாதம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் குடும்பத்துக்கு ரட்சகர், நீங்க தான் என் குடும்பத்துக்கு விடுவிக்கிறவர், என் குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறவர். பொல்லாத ஜனங்கள் எங்கள் மேன்மை, எங்கள் உயர்வை தடுக்க நினைக்கிற ஒரு கூட்டம், அபத்தம் பேசுகிற ஒரு கூட்டம், வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்திலே சபிக்கிற ஒரு கூட்டம் எங்களை சுற்றி இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலிருந்து இந்த மாதத்தில் எங்களை விடுவிக்க போகிறேன். அவங்க யாருன்னு எங்களுக்கு சில நேரத்தில் அடையாளம் தெரியாமல் போகிறது. நீ அவங்கள அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே ஆவியில் அவங்கள கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கும் போது அவர்களை காட்டி கொடுங்க ஆண்டவரே.
ஹல்லேலூயா. எங்களுக்கு தீங்கு செய்கிற ஜனங்கள் ஆண்டவரே, எங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே எங்களோடு நண்பராய் இருக்கிறவர்களே சிலர் எங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் வாய்க்காமல் போக பண்ணுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஊழியர்களாகி நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பொறுப்பெடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு நாளை எக்ஸாம் இருக்கிறது. கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே கிளைமேட் வித்தியாசத்தினால் அநேகர் ஆண்டவரே உடம்பிலே சுட்டு கொப்பளம் வந்து ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறார்கள், பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். இதனாலே எக்ஸாம் போக முடியாமல் போய்விடக்கூடாது. எக்ஸாம் படிக்க கிருபத்தாங்க, பரீட்சை எழுத கிருபத்தாங்க, பாஸ் பண்ண கிருபத்தாங்க. இந்த எக்ஸாம் நேரத்திலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு சுகபலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலைகளுடைய படிப்பை பாதிக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் கிருபத்தாங்க அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நல்ல வேலை கொடுத்து ஒரு மேன்மையாய் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மேன்மையை தடுக்க, அந்த பிஸ்னஸை தடுக்க, அதை குலைத்து போட ஆண்டவரே சத்துரு எழும்பி இருக்கிறார். சில தீய மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த அவர்களுடைய கரத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிற மாதமாய் இருக்கட்டும். ஒரு அற்புதம் செய்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. பிஸ்னஸில் ஒரு மாற்றம் வரட்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதாக. ஹல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வருவதாக. இந்த ஊழியத்துக்கு எதிராக சத்துரு போன எல்லா கொத்தளங்களையெல்லாம் கர்த்தர் முறியடிப்பீராக. ஆண்டவர் அவருடைய திட்டங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவதாக. ரகசிய செயல்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இந்த மாதத்தில் அநேக நல்ல ஜீவனுள்ள சாட்சிகள் இந்த சபையில் எழும்பட்டும். இப்பொழுது உம்முடைய கரம் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு வர முடியாத ஆண்டவரே, எழும்ப முடியாத பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி நிலை நிறுத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சங்கீதம் 62:2 படி ஒவ்வொரு நாள் இந்த மாதம் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருந்து இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.